இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜூ நகராவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஜூ நகரா போய்ட்டு உள்ளே என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டிக்கெட் கவுண்டருக்குள்ளே தான் போகிறோம். உள்ளே போய்ட்டு டிக்கெட் என்ன ப்ரைஸு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மலேசியன் பீப்புளுக்கு வந்து 48 ரிங்கெட்டு, அடல்ட்ஸுக்கு. கிட்ஸுக்கு வந்து 21 ரிங்கெட்டு, சீனியர் சிட்டிசன் வந்து 26 ரிங்கெட்டு. அதுவே நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் ஐகார்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 53 ரிங்கெட்டு, கிட்ஸுக்கு வந்து 28 ரிங்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் 53 ரிங்கெட் கேட்குறாங்க. டூரிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 93 ரிங்கெட்டு. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம், நம்ம உள்ளே தான் போக போகிறோம் ஜூ நகராக்குள்ளே. உள்ளே போய்ட்டு என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? இங்கே உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த டிஜிட்டல் ஜூ மேப் இருக்குது. இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்கணும். நகரால் டெய்லி ஷோ பார்த்தீங்கன்னா 11 AM அப்புறம் வந்து 3:30 PM இருக்குது. நம்ம 3:30 செஷனில் போய் பார்ப்போம் என்னென்ன அனிமல் ஷோ இருக்குங்கிறது. இங்கே என்னென்ன அனிமல் இருக்குது எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். மொபைலில் அந்த மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. வாங்க, ஜலான் டு அப்துல் ரசாக் போர்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நம்ம போவோம். போயிட்டு ஒரு அனிமல்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வெயிலே சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வெயில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. பயோடைவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். அவக்கலை எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பயோடைவர்சிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஸோ நண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள கிடக்கு நண்டு. இங்கே நத்தையெல்லாம் இருக்குது. ஸ்னைலு, மலேசியன் ஸ்னைல். அப்புறம் இங்கே ஒன்று தொங்குது பாருங்கள், லிசார்ட்டு தெரியுதா? தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பாட்டட் ஹேச்சர் ஃபிஷ். இருக்குது. இங்கேயே சில ஸ்னைல்ஸ்லாம் கிடக்கு. இங்கே இருக்கு லாப்ஸ்டர். இது இந்த கிராப் தான். ஜெயின் பட் கீப்பர். ஸோ இங்கேயும் கிராப் தான் இருக்குது. குட்டி குட்டி கிராப் ஓடுது பாருங்க. கிளாஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. உள்ள நிறையா கிடக்கு. ஸ்னைலு, லாப்ஸ்டர், லிசார்ட். கிச்சன் கேபினட் இது.
இது ஒரு ஸ்பாட்டு. இங்கே உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு தான் வரோம். இந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே இது பார்த்துக்கலாம். இந்த கண்ணாடி தொட்டிக்குள்ளே சின்ன சின்ன பூச்சி அப்புறமா வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மீன், லிசார்ட்டு நிறைய இருக்குது. நத்தை அதெல்லாம் இருக்குது உள்ளே. பாருங்க வண்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆனோனியே என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகலாம். நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் இருக்கு. தவக்கலை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தவக்கலை தான் ஃபுல்லாகவே. Upgrading in progress. இது ஃபுல்லாகவே தவக்கலை தான். ஆனால் வித்தியாசமான தவக்கலைலாம் இருக்குது. இந்த மரம்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ். ஆர்டிஃபிஷியலாக மரம்லாம் வச்சுருக்காங்க. இது இந்த வண்டியில் போகிறாங்க பாருங்கள். இந்த வண்டிக்கெல்லாம் நம்ம தனியாக புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு போகலாம். அதில் ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி எவ்வளோ க்ளோஸாக நிற்கிது பாருங்கள். எவ்வளோ க்ளோஸாக நிற்கிது. நம்ம உள்ளே வந்தோடனே ஜிராஃபியை பார்த்தாச்சு, அது ரொம்ப க்ளோஸாக பார்த்தாச்சு. இங்கே வந்து ஜூ நகரா வந்தால் நீங்கள் எல்லா அனிமல்ஸையும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் நம்மளை நோக்கி தான் வருது பாருங்கள் இந்த ஜிராஃபி. ஹாய் இருங்க, வருது, இப்படி நடந்து வருது பாருங்கள். ரொம்ப க்ளோஸாக வந்துடுச்சு. சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் எதுவும் இருக்கானுங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒன்றும் கிடையாது போல் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் வச்சிடல. ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு இங்கே நிறைய கொக்கு அதெல்லாம் நிற்கிது. நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்துருப்போம், அதே இது இங்கேயும் நிற்கிது. வாத்து, கொக்கு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருங்க, ஒரு வாத்து கூட நடந்து வருது பாருங்கள். வாத்து கொக்கெல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நம்மளை நோக்கி ஒரு வாத்து வருது பாருங்கள். இருங்க, வாத்து போகுது. இந்த ஏரியா வாத்து, கொக்கு, ஜூ நகரால் பார்த்தோம்ல, அது எல்லாமே இங்கேயும் நிற்கிது. பாருங்கள், ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்தில் எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்காங்க. நம்ம மேலே போகலாம். ஆப்போசிட்டில் ஜிராஃபி. இந்த ஜிராஃபி நல்லா ஸ்டில் கொடுக்குது. யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே க்ளோஸாக வருது. ஒரு வேளை சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்களோன்னு நினைச்சி வருதா என்னன்னு தெரியல.
எல்லாம் உட்கார்றதுக்கு ஜூ நகரம் எஸ்டாப்ளிஷ் வந்து 1963 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் நிறையா அந்த கொக்கு நிற்கிது பாருங்கள், சுற்றி நிற்கிது. அங்கேருந்து கூட நம்ம பார்க்கலாம் போல் இருக்கு. ஸோ இந்த வியூ அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு தான் ஜிராபி, அப்புறம் இந்த கொக்கு. அந்த ஜிராபிக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொக்காக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அந்த கொக்கு மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெறும் கொக்கா நிற்கிது. இங்கே ஒரு கடையும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ரைஸ் என்ன போட்டிருக்குன்னு. டைகர் கார்ன் மில்க் ஃபோல்ட் நிறைய ஐட்டம் இருக்குது. ரோஸ் மில்க்கு, செந்தூள் எல்லாம் இருக்குது. 9 ரிங்கெட்டு 10 ரிங்கெட்னு போட்டிருக்காங்க. 7 ரிங்கெட் 8 ரிங்கெட். ஸோ பார்த்துங்க, இங்கே வேணும்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இந்த கடையில். ஸோ கொக்கு எல்லாம் சோகமாக எல்லாம் உட்காந்துருக்கு, சோக கீதமாக இருக்குது எல்லாம். பாருங்க எல்லாம் டயர்டில் இருக்குது. மலையான் ஜலான் டன் ஸ்ரீ ஹட்சன். ஸோ இங்கே உட்காந்துலாம் பார்க்கலாம் போல் இருக்கு. அடுத்தது இந்த ஏரியாவுக்குள்ளே போவோம். அந்த வாத்தெல்லாம் இங்கே ரொம்ப க்ளோஸராக பார்க்கலாம். கருப்பு வாத்து, இது ஒரு விதமான வாத்தாக இருக்குது. ஒரு கண்டு ஓடுது பாருங்கள். இங்கே நிறைய கருப்பு வாத்து இருங்க, ஒரு வாத்தாக நிற்கிது, வாத்து கூட்டங்கள். அவ்வளோ பார்த்தோன்னா கத்துதுன்னு நினைக்கிறேன். கீழே இருந்தாலும் மேலே ஏற்றி விட்டாச்சு. பாருங்க எல்லாம் பார்க்குற மாரி அந்த இதில் வந்து அந்த குளத்தில் வந்து அப்படியே செட் பண்ணியிருக்காங்க, நின்று பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல அமேசிங்கான வியூ இது. மலேசியாவில் க்ரீனரிக்கும் இந்தமாரி தண்ணி மெயின்டைன் பண்ணுற இடமும் சூப்பராக இருக்கும். குளம், ஆறு சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இங்கே வாத்து ஜோடியாக நடந்து போகுது பாருங்கள். டன் 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 நடந்து போயிட்டுருக்கு. ஓகே போகட்டும். அங்கங்கே உட்கார்ற மாரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈமு கோழி நிற்கிது, ஈமு. ஸோ இது வந்து பயான் ட்ரீ. ஸோ ஈமு கோழி இருக்குது. ஸோ ஈமு கோழியை பார்ப்போம்.
எல்லாமே நம்ம கையில் தொடுற மாதிரி தான் நிற்கிது பாருங்கள். அதுதான் இங்கே சூப்பரே. பாருங்க நேராக. ஏய் இம்மு இம்மு இங்கே இருங்க. ஒன்று அங்கே நிற்கிது பாருங்கள், நிறையா சுற்றி நிற்கிது. நம்மளை பார்த்தோன்னா போகுது. ஸோ ஃபுல்லாக இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக ஈமு மட்டும்தான். அங்கே ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று நிற்கிது. ஸோ ஃபுல்லாக ஈமு நம்மளை பார்த்தோன்னே நடந்து போகுது, உள்ளே ஓடுது. கேளுங்க, ஃபுல்லாக ஈமு. இவ்வளோ க்ளோஸாக நம்ம ஈமோ பார்க்க முடியுமா? நம்மளை பார்த்துட்டு ஒடியாருது, கடிக்கக்கூடாது. நம்ம ஈமு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்க்கலாம். நிறைய காக்கா வேற நிற்கிது பாருங்க, மலேசியன் காக்கா. சுற்றியும் எவ்வளோ காக்கா. ஸோ காக்கா வேறு நிறைய காக்கா நிற்கிது. அடுத்த ஒரு ஈகிள் படம் போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், அதுமாரி வச்சுருக்காங்க. ஈகிள். நம்ம பேர்ட்ஸ் ஹவுஸ், இங்கேயும் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்க, அதுக்கேற்ற மாரி வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் மயில் வச்சுருக்காங்க. வெள்ளை மயிலெலாம் இருக்குது, தோகை விரித்துட்டு நிற்கிது. ஸோ வெள்ளை மயில் உள்ளே இருக்குது, போய் பார்க்கலாம். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம்ல பேர்ட்ஸ், அது எல்லாமே இங்கேயும் இருக்குது. இருங்க, இந்த பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அந்த மீனெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், கொக்குக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வெறும் மீனாக இருக்குது, கொக்கு எல்லா மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் மீன்லாம் சாப்பிடுது. எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக அந்த கொக்குக்கான இடம் போல் இருக்குது. கொக்குக்கு நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வருங்க, பலாப்பழம். ஸோ இங்கே ஃபுல்லாக மயிலெல்லாம் தோகை விரித்துட்டு நிற்கிது. நிறைய மயில் தோகை விரித்து நிற்கிறத பார்த்தாச்சு. ஒரு பெண் மயில், ஒரு ஆண் மயில். ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது. இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்கெல்லாம். கோழி நிற்கிது நிறைய. கோழி, மயில். இங்கே வந்து இங்கே ஒரு மயில் தொகை விரிச்சிட்டு நிற்கிது. பாருங்க, மயில் தொகை விரிச்சிட்டு நிற்கிது. வெறும் கின்னி கோழியாக நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சேவக்கோழி.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வான்கோழி. இங்கே இருங்க, முட்டை மாரியே வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய முட்டை எது போட போகுதுன்னு தெரில. இங்கே ஒரு பேர்ட்ஸ் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வெளியில் போகாத அளவுக்கு. இது உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே வாத்து, வித்தியாசமான வாத்தெல்லாம் இருக்குது. இருங்க, ரொம்ப வித்தியாசமான வாத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இருக்குங்க. ஸோ வாட்டர் ஃபால் மாரி வச்சு, இந்த ஒரு கொக்கை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. கொக்கா இல்லை என்ன இதுன்னு தெரில, ஃபேமிலின்னு மூக்கே வித்தியாசமாக இருக்குது. நிறைய கோழி நிற்கிது. இந்த தண்ணியில் அப்படியே மீன் விட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்காக உள்ள ஒரு இடம். ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பேர்ட்ஸை கவர் பண்ணி தான் இருக்குது. நிறைய விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ஹவுஸு. நம்ம உள்ளே வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த வண்டியில் சுற்றி பார்க்கணுன்னா நம்ம பே பண்ணணும். ஸோ அங்கே இந்த ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க, நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம பேர்ட்ஸ் ஹவுஸும் பார்த்தாச்சு. இங்கே நிறைய நிற்கிது பாருங்கள் வெளியிலலாம் வந்து. ஸோ பேர்ட்ஸ் ஹவுஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். குட்டையில் ஃபில்ட்ரேஷன்லாம் போட்டு இது வந்து பெருசாக இருக்குது. குளமே வந்து பெருசாக இருக்குது தண்ணி பண்ணி. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை, நோ என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படியே போவோம், உள்ளே போவோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மான் படம்லாம் போட்டிருக்கு. ஒரு வேளை மான்லாம் இருக்குமோ? நிறைய காக்கா நிற்கிது. மானு தான் நிற்கிது. இருங்க, ஸோ மானு தான். குட்டியால் ஒரு மான்குட்டி நிற்கிது பாருங்கள், ஒரு மான்குட்டி நிற்கிது. ஸோ அது மான் இருந்த இடம். மான் ஏரியாவை பார்த்தாச்சு. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து மான் ஏரியா தான். இங்கே நின்று ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம் இருக்கு. இதை நிற்கிது பாருங்கள், தெரியுதா? மான் கொம்பை பாருங்கள். மான் கொம்பு எல்லா மானும் சாப்பிட்டுக்கிட்டாரு இருக்குது. எல்லாம் நிறைய மானாக நிற்கிது. இங்கே பாருங்கள், எல்லா மானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மானெல்லாம் வந்து இதுமாரி காளமாடு மாரி இருக்குது. எல்லாமே காளக்கண்ணுக்குட்டி மாரி இருக்குது. இது சுற்றி வெறும் மானாக தான் இருக்குது. ஃபுல்லாக மான் தான் ஃபுல்லாக நிற்கிது.
இது மானுக்கான பிளேஸ். இப்போ மான் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மலையான் தப்பீர்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். தூங்குது இருங்க, படுத்துருக்கு ரெண்டும். இது ஆனால் புதுசாக இருக்குது, இது வரைக்கும் பார்த்தாலே இது ஒன்று புதுசாக இருக்குது. ஓ, அடுத்தது லயனா? இருங்க, சிங்கம். ஒன்று படுத்துருக்கு, ஒன்று உட்காந்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புலி இருக்குது, டைகர் இருக்குது. அது நடந்து போயிட்டுருக்கு இங்கேயும் அங்கேயும். நடந்து போயிட்டுருக்கு. தண்ணியில் இறங்கிட்டு தண்ணியில் இறங்கி நீந்திக்கிட்டு இருக்கு. கூப்பிட்டதுக்கு வர மாட்டேங்குது. மேலே ஏறிட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீரானா. மலேசியன் டைகர், இது மலையான் டைகர். ஸோ இடையில தண்ணி, ஸோ இதை தாண்டி வெளியில் வர முடியாததால் இந்த இடம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைன் பார்க்கலாம். ஸோ அப்படியே இங்கே வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா டைகர் நிற்கிது. வருது பாருங்கள் டைகர். ஸோ இங்கே டைகர், லயன் எல்லாம் இருக்குது. டைகர் டனல் இது. இங்கேருந்து நம்ம டைகரை ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம். கண்ணாடியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்கு. வாக்கிங் போகுதுன்னு நினைக்கிறேன் டைகர்லாம். இப்போ திரும்பி நம்மளை நோக்கி தான் வருது, பார்ப்போம்.
நம்ம லயன், டைகர், அப்புறமா வந்து மான் எல்லாம் பார்த்துட்டோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒயிட் டைகர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எல்லாம் ஒயிட் டைகர்லாம் காணும், தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் தான் ஒயிட் டைகர் இருக்கும். ஆனால் இப்போ காணும், ரெஸ்ட் எடுக்குது போல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குனுங்கிற உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது உள்ளேயே. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். இதான் ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுத்தையும் காணும். நம்ம திருப்பி வந்து பார்ப்போம் ஒரு 4 o'clock போல். இருங்க, மான்லாம் நிற்கிது பாருங்கள், குட்டி குட்டி மான். மான் இல்லை, இது கங்காரு மாரி தெரியுது. என்னது இது? கங்காருன்னு தான் நினைக்கிறேன். கங்காரு மாரி தான் இருக்குது, கங்காரு தான். இப்போ போட்டிருக்காங்களே ரெட் மெலன். பாருங்க, ரியல் யானை மாரியே செஞ்சு வச்சுருக்காங்க. இது யானையோட பொம்மை சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யானையை பார்க்க தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இது உள்ளே தான் யானை இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடுலாம் நிற்கிது. ஸோ மாடுனா வந்து காட்டு மாடு. இருங்க, இந்த பைசன் படத்தில் காட்டுவாங்களே அதேமாரியே இருக்குது பாருங்கள், பைசன். சுற்றி இது ஃபுல்லாகவே மாடு தான். இது ஃபுல்லாகவே இருங்க, இது ஃபுல்லாகவே மாடு தான். ஸோ வாங்க நம்ம போயிட்டு எலிஃபெண்ட் பார்க்க போகலாம். இந்த இடத்துல தான் எலிஃபெண்ட் இருக்கு போல இருக்கு. ரொம்ப கிட்டக்க நிற்கிது. 2 யானை நிற்கிது, தெரியுதா? ரொம்ப கிட்டக்க 2 யானை. இருங்க, ரெண்டு யானை நிற்கிது. இங்கே 2 யானையும் நிற்க விட்டுருக்காங்க. இந்த யானை ஃபுல்லு இங்கே தான் இது பண்ணுது போல் இருக்கு, அதோட ஏரியா. இந்த இடத்துல தான் யானைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க, அருவி மாரி அது குளிக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணி. லாஸ்ட் டைம் வந்தப்போ அது அந்த சைடில் நின்றுது. ஆனால் இப்போ ரொம்ப க்ளோஸராக நிற்கிது, பார்த்தாலே தெரியும். இப்படி இருக்கு பாருங்கள். இருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே மானு தான். இந்த இடம் ஃபுல்லாகவே மானு தான் நிற்கிது.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் மானை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குது. யானைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சோண்டு மான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் எல்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்குது. இப்போ நம்ம யானையும் பார்த்துட்டோம், மானும் வந்தோம், இங்கே மானும் பார்த்துட்டோம். அங்கே கொஞ்சம் மான் விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் மான். நம்ம இங்கே நின்று கூட பார்க்கலாம் மான் எல்லாத்தையும். இதுதான் மானோட ஏரியா. அங்கே இருங்க போயிட்டுருக்கு. ஸோ மான் நிற்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு, பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது எந்த ஏரியான்னு பார்க்கலாம். நோ என்ட்ரி. யானை பார்த்தாச்சு. இங்கேயும் ஏதோ படுத்துருக்கு, என்னன்னு தெரியலையே. ஓ என்னங்க இது, என்ன எனக்கு தெரியல. கரடி மாரி இருக்கு. கரடின்னு தான் நினைக்கிறேன், தூங்கிட்டு இருக்கு. சரி நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இது உள்ளே போகிறோம், என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். இது நோ என்ட்ரி. என்ன இருக்குன்னே தெரியல. ஓ பாண்டாவோட ஷோ இங்கே தான். அப்புறம் ஹோட்டலும் இருக்கு உள்ள. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி 2 கேமல் இருக்குது. 2 கேமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மனித குரங்கெல்லாம் இருக்குது இங்கே. ஆனால் எல்லாம் தூங்குறாங்க. ஸோ நம்ம ஒரு 4:30 போல் வரும். இது உட்காந்துருக்கு பாருங்கள் எல்லாம். இது உட்காந்துருக்குல்ல, இது ஒன்று உட்காந்துருக்கு. இது ஃபுல்லாக அதான் அதில் பேர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீ சுனாமி, மாயா, ஹானா, சொக்கி. ஏதோ மாயா எல்லாம் இருக்குது பாருங்க. எல்லாம் இன்னமும் தான் வரும். ஸோ இந்த டைம் வந்து எல்லாம் ரெஸ்ட் டைம். 2 மணி ஆகுது. கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்ப்போம். இது உள்ள பார்த்தீங்கன்னா பாண்டா அப்படியே நம்ம பார்க்க போகலாம். ஜெயின் பாண்டா உள்ளதான் இருக்க போட்டு. இது உள்ளே தான் இருக்க போல ஜெயின் பாண்டா. சரி உள்ளே போய் பார்ப்போம். அது உட்காந்துருக்கு. வாங்க பாண்டாவை பார்க்கலாம். கூலிங்காக இருக்குது. அப்படியே ஃபுல் ஏசி போட்டு இது உள்ளே தான் பாண்டா இருக்க போட்டுருக்கு. இது உள்ளே தான் பாண்டா இருக்குது.
இதை படுத்துருக்கு பாருங்க பாண்டா. பாண்டா கரடி படுத்து கிடக்கு. அழகாக இந்த இடத்த வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஏசி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. யாருங்க படுத்திருக்க இடமே அருமையாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று படுத்திருக்கு. சரியான கூலிங்கில் இருக்குது பாண்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லு சில்லு சில்லுன்னு டெம்பரேச்சரே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஏதோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்த டைமில் 2 பாண்டாவும் தூங்கிட்டு இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிற டைம் போல் இருக்கு. தூக்கத்தில் இருக்காப்புல பாருங்க. இப்போ பாண்டா கரடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குனுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பாண்டாவோட டாய்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஃபுல்லாக பாண்டா தான் இருங்க. ஃபுல்லாக பாண்டா டாய்ஸ். Welcome. Buy something for the baby. You got very nice mark, nice cup. கேப் எல்லாமே பாண்டா தான். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஏதாச்சும் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. நம்ம சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸு, அப்புறமா வந்து க்ரீன் டீ கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14 ரிங்கெட். இதை பார்த்தா முள்ளமன்றி மாரி தெரியுது. அது 3 இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள் 3 படுத்து கிடக்கு. இங்கே வேறு என்ன இருக்குது? இங்கே வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் முள்ளமன்றி தான் போட்டு வச்சுருக்காங்க. வெள்ளை அதெல்லாம் இருக்குது போல் இருக்கு. வாத்து கூட்டமாக நிற்கிது. அது கலர் கலராக இருக்குது. வித்தியாசமான வாத்துகள் இந்த ஏரியா ஃபுல்லுமே இங்கே அப்படியே நிற்கிது பாருங்க. 3 o'clock போகிற அனிமல் ஷோவை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் அனிமல் ஷோ நடக்குமா, அதை போட்டுருக்கு பாருங்கள், ஜூ நகரா ஷோ. ஸோ நம்ம 3 o'clock பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஏரியாலாம் சுற்றி பார்க்கலாம். Okay, good. Okay, how about Team Diego? If you support Diego, shout Diego! Okay, very good. Okay, are you guys ready? Are you guys ready? Okay, let's all count together. 1, 2, 3. Diego, Rocky! Wow, they're Rocky! Diego pun tak bilang fokus lah. Okay, I want to ask you again, who's the winner? Diego or Rocky? Some say Diego, some say Rocky. Let me ask trainer first. Mr. Jimmy, who's the winner? Diego or Rocky? Why Diego? Oh, Rocky is cheating. Mr. Jimmy saying Rocky is cheating. Very bad, Rocky. What do you say? No? Why no? Okay, I asked Team Diego first. Team Diego, did Rocky cheat just now? Yes. Okay, we have Team Rocky. Team Rocky, did Rocky cheat just now? Why no? Oh, play smart. But why I get answer for Team Diego, not Team Rocky? Okay guys, to settle this problem, we go back to the rules. Before they start to play, I say,
whoever finish first, they'll be considered as the winner. I didn't say just take one by one. So who finished first? Diego or Rocky? Diego or Rocky? The winner is Rocky, guys. Please clap your hands for Rocky, for Mr. Baez, for Diego, and for Mr. Jimmy for putting up a great show for us. Thank you, Mr. Baez, and thank you, Mr. Jimmy. And bye-bye, Diego. Bye-bye, Rocky. Okay, guys, what we are trying to show you guys is how smart these birds are and how they use their beaks and the wild. These birds have the intelligence level of a 5-year-old child. And this is how they use their beaks and the wild. Here they use their beaks to take rings and balls. But at the wild, they'll be using their beaks to eat, drink, preen, fry. And do you know, they can even break open a large coconut by using their beaks. That's how strong their beaks are. Okay, now for the next segment, please give me 1 minute. I need you to clear out this space here. Okay, now I got a larger space here. But before I call my next animal friends here to the stage, I'm going to call out someone from you to help me out with my next animal friend. So, Kaka, yes you, come here. So guys, please come your hands for volunteer here. Coba Kak. You come first, you come first. You come here, I come outside. Okay, I come outside. Faster, it's getting late. So guys, please clap your hands more louder for volunteer here. Okay, please go to the stage first. Okay, come here, stand in the middle here. Okay, look at the audience. Okay, what's your name? Anis. Okay, where are you from? Gombak. So guys, please clap your hands for Anis here from Gombak. Okay, Anis, do you know why I call you here? Because just now you didn't support for Rocky. That's why I called you. And I got another reason. Yesterday, my animal trainer here, he got bitten by my animal. And he's too scared to handle the animal. And that's why I called you. Now, you have to handle the animal. Okay? But the problem is, I don't know what animal is that. They only give me some chili about the animal. Okay? For real, for real. So first, they got weird looking face. I want to akan ada rupa yang pelik. Okay? Okay, you're okay with that. So second, when they come here, they come in a group. Okay? Okay, third, they got scales. I want to akan ada sisi. Okay. Okay, you're okay with that. So you got two conditions. First condition, when my animal friend comes here, please don't run. Jangan lari. Kalau you lari, I want to mesti akan kejar you. Lepas tu saya tak boleh tolong you. Okay? Yes. So second condition, if they come near to you, don't move, don't try to touch them. If you move a bit, they definitely bite. Tapi jangan risau, kita ada toxic. Bukan. Snake, I can say that out. So are you ready? Okay, you are ready with that. So what you have to do is, please come here. You stand here and look over there. Okay, boleh nampak tak apa haiwan sedang tumbuh dekat situ? Tak nampak? Okay guys, can you see any animals over there? Can you guys see? No? Okay, let me call them out. Jadi, saya main-main je. Apa yang kena buat? Pegang ni. Okay, pegang ni, bagi makan je. Tabur je makan. Boleh. Tabur jauh sikit pun boleh. Okay. Okay guys, what you guys see here is pearl fowl and jungle fowl. Actually at Zoo Negara, we got feeding sessions at Children's World and at the exhibit. At Children's World, you guys can feed miniature horses, goats, birds, rabbits, and more animals at Children's World. And
And at the exhibit, you guys can feed spotted deers and Java deers. Apa yang anda lihat dekat sini adalah ayam mutiara dengan ayam kampung. Sebenarnya dekat zoo negara, kita ada feeding session dekat Children's World dan dekat the exhibit. Dekat Children's World, anda boleh bagi makan dekat kuda padi, kambing, burung, arnab dan sebagainya. Dan dekat the exhibit, anda boleh bagi makan dekat rusa bintik dengan rusa Jawa. Okay, ni. Dah habis? Okay. Sekarang, you can datang sini. Come here. Okay, now the fun part. You have to send them back. You know how? You have to catch one by one and send them. Yes. Okay. You just have to clap your hand and send them back. Clap. Clap, clap. More louder. Okay, that's how they go back to their place. So guys, please clap your hands for Khalid here, for being our chicken trainer here today. Thank you, Khalid. You can go back to the place now. Okay guys, now for the next segment, I want everybody to focus on the stage and let's invite our new star of the show. Okay, please focus on the stage. New star of the show, Tabi. Okay, Tabi is our Malayan porcupine ataupun dikenali sebagai landa raya. This is the second largest porcupine species around the world. Ini adalah spesies landa yang kedua terbesar di dunia. And we can find it throughout South and Southeast Asia. Diet landa terdiri daripada akar ubi, kulit pokok dan juga buah yang gugur. Porcupine's diet consists of roots, tubers, tree barks and even fallen fruits. And they live in places like dens in caves, tree holes in decaying logs and even in open areas near agricultural areas. Dia tinggal di tempat-tempat seperti sarang di dalam gua, lubang pokok kayu balai yang mereput dan juga berhampiran dengan kawasan pertanian. And what's interesting about them is their spines. Many of us think that they can shoot their spines, but they cannot shoot their spines. Instead, they will expand their spines if they feel shattered or even excited. Apa yang menarik tentang haiwan ini adalah durinya. Ramai yang di antara kita berfikir ia boleh menembak durinya, tetapi dia tak boleh menembak durinya. Tapi dia akan mengembangkan durinya apabila dia berasa terancam ataupun teruja. And more interesting fact about our Malayan porcupine, Tabi is very active during the night and rest during the day. Tabi sangat aktif di waktu malam dan berehat di waktu pagi. And if you guys wish to learn more about our Malayan porcupine, you guys can visit to our bear complex and to the Mammalia Kingdom once we finish with our show. Now that's all about our Tabi here. Now let's just leave him there to finish his snacks. Now we move on to our next segment. Okay, bye bye Tabi. Okay, now I want everybody to clap your hands. See right our trainer here. Mr. G with a beautiful bird to the stage view. Okay guys, what Mr. G is holding here is what we call as Bella. Say hi Bella! Bella is from yellow-fronted Amazon species. So today Bella is going to do something interesting with you guys. What she's going to do is, she's going to fly to you to get something from you. Bella akan terbang ke tangan anda untuk mendapatkan sesuatu. So this is actually a donation segment. Ini adalah sesi sumbangan. So how to do this donation segment? I, Mr. G, will show you. First, get ready with your donation. And as you guys can see, I'm holding a ring in Malaysia, 10 ringgit as my donation. So please get ready with your donation. And once you got ready with your donation, I will choose some people from you to do this segment. Okay, now I will show you guys how it's done. Okay,
Okay, once you got ready with your donation, I will choose some of you. And when I choose you, you have to come here, stand with your donation like a branch. And Bella will come fly to you. And while it's Bella with you guys can take pictures and videos with Bella. And Bella will take the donation and we'll fly back to trainer over there. But because we have few hours here today, I'm only going to choose 4 people. Only 4 people is allowed. So whoever want to try, please put up your hand with your donation money. Okay, come here, bro. Number 1, please put up your hand with your donation money. Bro, come here. 1, 2, okay, 3, okay, 4, come. Okay, others all, please don't worry. You guys can still donate and can still take pictures with the birds once we finish with our show. Okay, first person. Okay, relax. Okay guys, for your information, all of your donations will be funded for the food, for the animal training, and for the renovations, as you guys can see here. Okay, Bella, finish. Okay, thank you, bro. Okay, second person. Okay, relax. Others, please don't go anywhere because my show haven't finished yet. I still got few more animal friends waiting at the back of the stage. Okay, Bella, finish. Okay, thank you, miss. Okay, this will be the second last person, and after this will be the last person. Okay, relax. Others, please don't worry. You guys can still donate and can still take pictures with the birds once we finish with our show. Okay, thank you. And the last person. Okay, relax. I repeat guys, all of your donations will be funded for the food, for the animal training, and for the renovations, as you guys can see here. Okay, Bella, finish. Okay, thank you, sir. And that's how it's done. So guys, please clap your hands for Mr. G and for Bella for doing this segment successfully. And I want to thank you guys for all of your donations and thank you for being very patient with us. Now, for the next segment, I want everybody to focus on the stage and please clap your hands to invite our trainer here, Mr. Rizal with our animal superstar, Dumbu. Dumbu is our first seal from Cape Island, South Africa. She is 15 years old and she weighs 60 kilograms, guys. So guys, please clap your hands for Dumbu. I see Dumbu is very happy and excited to see you guys here today. Now, Dumbu will give a flipper shake, like a handshake, and a friendly kiss. So guys, please clap your hands again for Dumbu. And now for the first segment with Dumbu, Mr. Rizal said he will play a game with Dumbu. So let me ask him what game he'll be playing. So what game is that, Mr. Rizal? Basketball. Okay, let's see how Dumbu plays with basketball.
Okay, Mr. Rizal throws the ball into the pool here. And Dongbu is using her nose to push the ball towards the trainer. That's all, Mr. Rizal. Ah, she balances the ball, climbs on the stage, and she puts inside the ring. Wow, that was awesome, Mr. Rizal. Can you do it one more time? Yes. Okay, thank you, Mr. Rizal. Dan kita akan lihat sekali lagi macam mana Dongbu main basketball. Nampaknya Dongbu belum bersedia lagi. Okay, I'll be sharing some information here about Dongbu, guys. As you guys can see, Dongbu uses her 4 flippers, 2 in front and 2 at the back, and her body like torpedo to swim as fast as she can under the water. Dongbu menggunakan keempat-empat flippernya, 2 di hadapan dan 2 di belakang, dan badannya macam torpedo untuk berenang di dalam air. Dan Dongbu mampu mencapai kelajuan 40 km sejam di dalam air. Dongbu can reach a speed of 40 km per hour under the water, guys. Itu dia, Dongbu menggunakan hidungnya dan mengimbangi bola itu dan masukkan ke dalam ring. Dan begitulah cara Dongbu main basketball. So guys, please clap your hands again for Dongbu. And now for the next segment, I believe you guys have never seen a full seal jumping before, right? Now Mr. Rizal will test Dongbu which she can jump through an obstacle or not. And this is what we call as hoop jump. And for this segment, Dongbu needs to get ready on the rock stage over there. And if you guys wish to take pictures or videos, you guys can focus on the hoop Mr. Rizal is holding there. And usually Dongbu takes some time to get ready on the rock stage. So by the time you're waiting, I'll be sharing some information here about Dongbu. Okay, I know most of you guys thinking this is a sea lion, right? But Dongbu here is not a sea lion. She is a fur seal. I repeat, Dongbu here is a fur seal. She's not a sea lion. They both look the same, but actually they are different. To differentiate between a fur seal and a sea lion, you guys can look through its size and color. Sea lions will be black color and fur seals will be brown color. And sea lions will be much more bigger compared to fur seals. And we can call Dongbu as Cape Fur Seal because she comes from Cape Islands, South Africa. And we call Dongbu as Fur Seal because she got a lot of fur on her body. But you guys cannot see the fur right now because her fur is waterproof. And her waterproof fur keeps her warm under the water. And that's how she can stay for long hours under the water. And do you know, Dongbu likes to spend most of the time under the water. And she can hold her breath until 45 minutes. And there she goes, getting ready on the rock stage. So guys, please focus on the hoop. Mr. Rizal is holding that. And there she goes, followed by a dolphin jump and a hoop jump. That's how agile and that's how active Dongbu is under the water, guys. So guys, please clap your hands again for Dongbu. And now for the next segment, just now we saw how Dongbu played with basketball. Now we will see how Dongbu plays with a bigger ball.
And as you guys can see, Mr. Rizal is bringing out the bigger ball. Even though this ball is much more bigger, but it is very light and very smooth. Walaupun bola ini nampak agak besar, tapi dia ringan dan licin. Kita akan lihat macam mana Dombu boleh main dengan bola ini. And she balances the ball, climbs on the stage. And she climbs on the bench too, guys, while balancing the ball. And that's how Dombu will be playing with the bigger ball. So guys, please clap your hands again for Dombu. And Dombu used the hard whiskers and flexible neck to balance the ball. Dombu menggunakan misainya yang keras dan lehernya yang fleksibel untuk mengimbangi bola tersebut. Yes, Mr. Rizal. And something for Dombu? Oh, okay, I think it's fish. For your information, Dombu eats 6 kilograms of fish each day. Morning, she will eat 3 kilograms, and at evening, she will eat 3 more kilograms of fish. Huh? Plastic water for? What are you doing, Mr. Rizal? Guys, please don't follow what Mr. Rizal is doing here. He's throwing plastic bottles into the pool here. It looks like Dombu is upset about it. But Dombu takes the bottle. Oh, trash can. And she puts inside the trash can, guys. So guys, please follow what Dombu is doing here. And do you know, each day nearly 50 species of animals die due to pollution. And this happens due to our lack of concern towards our environment. If a person can do this, I believe we as human beings. இவங்க பென்குயின்கெல்லாம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாக பென்குயின் தான் நிற்கிது ஃபீடிங் டைம். ஸோ பென்குயின் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் ஃபீடிங் செஷன் போயிட்டுருக்கு பென்குயினுக்கு. இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மங்கீஸ் இருக்குது. அது இந்த மங்கியோட மூஞ்சை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. தெரியுதா என்னன்னு தெரியல, ஃபுல்லாக கிடக்கு. அடுத்தது இங்கி மங்கி தான் இருக்குது. இங்கே சிங்க குரங்கு உட்காந்துருக்கு. இது ஃபுல்லாகவே குரங்கு தான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாண்டா கரடி நிற்கிது. அங்கே ஒரு கரடி விளாண்டுக்கிட்டு இருக்கு. இங்கே கரண்ட்டு ஷாக்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது ஆபத்துன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கரடியாக நிற்கிது. கரடி நிறையா நிற்கிது. அங்கே ஒன்று போயிட்டுருக்கு, இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ 4 கரடி நிற்கிது.
到哈，还是本来在这？它疯掉了，它这边是。是哦，发疯了。我刚远远就看到那边弄。哇，这完了就疯了。 இந்த வியூ ஃபுல்லாகவே கரடி தான் இருக்குது. ஃபுல்லாக நிறைய பியர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. அது உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்தும் பார்க்கலாம் நம்ம கரடியை. அடுத்தது அது உள்ளே நிற்கிது, பார்த்தா தெரியும், உள்ளே நிற்கிது கரடி. ஸோ நம்ம இதுலேருந்து போய் பார்க்கலாம். அப்படியே இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக அந்த கரடி போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம கரடியை டைரெக்டாக பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே இது பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் கரடி இருக்குது, இதுக்குள்ளேயும் கரடி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்ங்கிறத பார்ப்போம். இங்கே வேறு என்ன இருக்குது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் மான் உட்காந்துருக்கு. ஸோ இது ஒரு ஃபேமிலி மானாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இது உள்ளே போய் பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தா கங்காரு மாதிரி இருக்குது. உட்காந்துருக்கு பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் கங்காரு. அப்புறம் இங்கே போனால் நிறைய மான் இருக்குது. நிறைய இடத்துல மானை விட்டு வச்சுருக்காங்க. அப்படி போய் பார்க்கணும் போல் இருக்குது. சரி, நம்ம வரும்போது பார்ப்போம். எனக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, தூங்குது முள்ளமன்றி எல்லாமே. இது எல்லாம் படுத்துருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பஃபல்லோ இருக்கான், எருமை மாடு. இங்கே பாருங்கள் எத்தனை மாடு நிற்கிது பாருங்கள். வாட்டர் பஃபல்லோ, நீர் எருமை மாடுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ வெளியில் குதிக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. இதே அதோட கொம்பு வித்தியாசமாக இருக்குது, பெரிய கொம்பாக இருக்குது. இங்கே ஒரு ஃபேமிலி மாடு போட்டு வச்சுருக்காங்க. இது ஒயிட் டைகர் படுத்து கிடக்கு. அங்கே ஒரு ஒயிட் டைகர் போயிட்டுருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே லயன், டைகர், சீட்டா. இந்த இதில் பார்த்திங்கன்னா சீட்டா இருக்குது, உள்ளே படுத்துருக்குது. இந்த இடத்துல உள்ளே படுத்து கிடக்கு பாருங்கள் சீட்டா.
உள்ளே படுத்துருக்கு. ஸோ சுற்றி அதுதான் இருக்குது. லயன், டைகர், சீட்டா. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆமையெல்லாம் கிடக்கு. 2 ஆமை கிடக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் தான் இருக்குது. பாம்பு ஃபுல்லாக ஸ்னேக் தான் உள்ள வச்சுருக்காங்க. நிறைய ஸ்னேக் கிடக்கு. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே ஸ்னேக் தான். பாருங்க எவ்வளோ பெரிய இது உடும்பா இல்லை என்னான்னு தெரியல. அது அதில் கிடக்கு. உடும்பு மாதிரி தான் இருக்குது. பெரிய உடும்பு. இது ஃபுல்லாக நிறைய பாம்பாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் உள்ளே படுத்து கிடக்கு. பாருங்க பைத்தான எவ்வளோ பெருசு இது கிடக்கு. இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. பாருங்க போகுது. ஐயப்பா பயமாக இருக்குது. எவ்வளோ பெருசு தெரியுதா? அது போயிட்டுருக்கு. பார்த்தாலே சிலுக்குது உடம்பெல்லாம். நம்ம ஆல்ரெடியே பாம்பு கண்டா பயம். பாம்பு அது ஒரு பைத்தான் கிடக்கு. ஏதோ உள்ளே பண்ணுறாங்க. பாருங்க பாம்பு இருக்கு. ஆனால் உள்ளே ஏதோ உள்ளே ஒன்று கிடக்கு. பாருங்கள் 1 2 கிடக்கு. அவங்க எதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செடியெல்லாம் அதான் மேலே ஒன்று கிடக்கு பாம்பு. ஃபுல்லாக இது ஸ்னேக்கு தான் எல்லாமே. கிடக்கு பிச்சு மேலே. இங்கே நின்று ஏதாச்சும் ஷோ பண்ணுற இடம் போல் இருக்கு. ஓகே உள்ள பாம்பு. இங்கே நிற்கிது பாம்பு, உடும்பு எல்லாம் கிடக்கு. இந்த பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாம்பு, உடும்பு, ஆமை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது உள்ள பாம்பெல்லாம். பார்க்கவே பயமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இது மீன் கிடக்கு. அதில் ஒரு பாம்பு கிடக்கு. அப்புறம் இங்கே முதலை கிடக்கு. எங்க முதலை கல்லோட கல்லாக கிடக்கு பாருங்கள். முதலை இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தாலும் இது உள்ளேயும் முதலை போட்டு வச்சுருக்காங்க. இது உள்ளவும் நிறையா முதல்ல கிடக்கு. எல்லாம் உள்ளே படுத்துருக்கு. எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்க போவோம். இப்போ அடுத்தது யானை பார்த்தாச்சு, பாம்பு பார்த்தாச்சு, சிங்கம் பார்த்தாச்சு, புலி பார்த்தாச்சு, கரடி பார்த்தாச்சு. வேறு என்ன இருக்குனுங்கிறத போய் பார்ப்போம். எழுந்திருக்குன்னு பார்த்தா எழுந்திரிக்க மாட்டேங்குது. தூங்கிக்கிட்டே இருக்குது. நானும் ஒரு 2வது ரவுண்டு வந்துட்டேன். சரி ஓகே நாட் பாசிபிள். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கங்காரு. அந்த சைடு மான்.
க்ளீனிங்லாம் போயிட்டுருக்கு, க்ளீன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. புல் இது தேவையில்லாத இதெல்லாம். பைசன் நிற்கிது இருங்க. பைசன் காளை மாடு தெரியுதா? இது புதுசாக இருக்குது, இது பேர் தான் என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வரும்போது 2 இருந்துச்சு, ஆனால் இப்போ 1 தான் இருக்குது. இன்னொன்று என்னாச்சுன்னு தெரியல. ஸோ நீரானது பெரிய பெரிய மீன்லாம் கிடக்கு, பார்த்தாலே தெரியும். மீன் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். உள்ள ஒரு அக்வேரியம் இருக்குது. ஸோ அந்த அக்வேரியம் பார்த்துட்டு, ஸோ இப்படியும் எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. நம்ம இன்னும் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது, அதையும் போய்ட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இன்னும் டைமும் 5 ஆயிடுச்சு. இது உள்ள தான் அக்வேரியம் இருக்குது. இருங்க, அக்வேரியம் என்ட்ரன்ஸ். ஸோ ஃபுல்லாக ஏசி போட்டிருக்காங்க உள்ளே. ஸோ அக்வேரியத்தை சுற்றி பார்ப்போம். போட் வச்சுருக்காங்க. அக்வேரியத்தில் நிறையா மீன் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. இருங்க, மீன் தொட்டியாக இருக்குது. ஃபுல்லாக மீன் தொட்டி தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மீன் தொட்டி, நிறைய மீன்லாம் கிடக்கு அக்வேரியத்தில். இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரே லெவலில் சுற்றி பார்த்துடலாம். ஆனால் வந்து லோக்கலுக்கு ஓகே, ஆனால் ஃபாரினர் 93 ரிங்கெட்டு, அது கொஞ்சம் அதிகம்தான். ஸோ பார்த்துங்க, 93 ரிங்கெட்டை கிட்டத்தட்ட வந்து இந்தியா இப்போ அமௌண்ட்டுக்கு 2000 கிட்ட வருது. ஸோ திங்க் பண்ணிங்க. லோக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பர்மிட்டு அப்புறம் ப்ளஸ் வந்து ஐ கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 53 ரிங்கெட்டு. இருங்க, ஃபுல்லாக மீன் அக்வேரியம் செட்டப் நல்லா பண்ணியிருக்காங்க. அக்வேரியம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல அக்வேரியம் தான். விரால் மீன் மாரி இருக்கு. Ikan brown, catfish. அக்வேரியம் தான். பொறுமையாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்பா, கிட்டத்தட்ட இவ்வளோ தொட்டி வச்சுருக்காங்க. ஏப்பா, இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்குது. நம்ம வேகமாக நடந்து வந்து கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ்க்கு மேலே சுற்றிருக்கோம். இல்லை பொறுமையாக பார்த்துட்டு வந்தால் பார்த்துங்க, யோசிச்சுங்க எவ்வளோ தொட்டி இருக்குது என்னன்னுங்கிறது.
அக்ரிகல்ச்சர் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வெளியே ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் அக்வேரியம். இதை பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் போக வேண்டியதுதான். எக்ஸிட் பி. நம்ம திருப்பி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோன்னா பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ அனிமல் ஷோ பார்த்திங்கன்னா இங்கே தான் நடக்க போகுது. ஷோ வந்து இங்கே தான் நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு, அப்புறம் வந்து ஈவினிங் வந்து 3 o'clock அனிமல் ஷோ நடக்கும். இதை முடிச்சுட்டு அக்வேரியம் பார்த்துட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிற மாரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க. ஸோ நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா பார்த்துட்டு நம்மளும் கிளம்புவோம். நானும் எல்லாத்தையும் தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து நிறைய கவர் பண்ண முடியல. பாதி இதெல்லாம் மிஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். டைம் இருக்குது இன்னும். அதில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுதானே. பெரிய இடம்தான். இதை சுற்றி கவர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பிளேஸ் இது. காலையில் வந்தேன்னா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே எல்லா இதையும் கவர் பண்ணிடலாம். நானே வந்தது 12-12:30 மேலே தான் வந்தேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோது கவர் பண்ண முடியுமோ அவ்வளோது நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் குரங்கு இருக்குது. என்னான்னு போய் பார்ப்போம். இங்கெல்லாம் கிளிகள்லாம் கிளியெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே கேளுங்க, கிளியெல்லாம் நிறையா இருக்குது இங்கே. அடுத்து இங்கே பார்த்தோன்னா குரங்கு. இங்கே குரங்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, கழுதையெல்லாம் நிற்கிது. கிளி இருங்க. இருக்குது. டோன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஹாய். ஸோ ஆடு, ஒரு ஆடுலாம் நிற்கிது. நாட்டாடு. இங்கே அது புதுசாக ஒன்று நிற்கிது. பாருங்க வாழெல்லாம் எவ்வளோ பெருசு தொங்குதுன்னு. ஒன்று ஒன்று புதுசு புதுசாக இருக்குது. அதோட பேர் கூட தெரியல. பாருங்க சூப்பராக விளாண்டுட்டுருக்கு. அணில் மாரி இருக்குது. அணிலாக இருக்குமோ? பெரிய அணில் இதுதான் தெரியுது. எல்லாம் குஷியாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. சில்ட்ரன்ஸ் வேர்ல்டு முடிஞ்சிச்சு. ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு நிற்கிது. ஆனால் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. ஓ, இந்த 2 இருந்தது ஒன்று இங்கேயும் ஒன்று அங்கேயும் மாற்றி விட்டு வச்சுருக்காங்க. இது இங்கே ஒன்று தூங்கிட்டு இருக்கு.
இது ஃபுல்லாகவே நிறைய முள்ளமன்றி கிடக்கு இருங்க. ஃபுல்லாகவே நிறையா வேறு கேரட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதையும் பார்த்தாச்சு. இங்கே குரங்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில அனிமல்லாம் இருக்குது. குட்டி குட்டி இது மான் நினைக்கிறேன், சின்ன மான் நினைக்கிறது வச்சுருக்காங்க. ஏதோ கங்காரு மாரி இருக்குது, அங்கே இருக்குது போகுது பாருங்கள். ஹாய் கங்காரு எத்தனை நிற்கிது பாருங்கள். இது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல, இது உள்ளேயும் அதான் நிற்கிது. அவளை பார்த்தோன்னா அலர்ட் ஆகுது. ஓகே, ஃபுல்லாக அது அந்த இனம் தான் எல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இது ஒன்று விளாண்டுட்டு இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று இது பண்ணுது. கரிஞ்சிருத்த இங்கே கரிஞ்சிருத்த போகுது. ஹே, கரிஞ்சிருத்த இப்போ தான் இங்கே நின்றுது, உங்களை பார்த்துட்டு ஓடிட்டு. இதுக்கு உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஒட்டகச்சிவிங்கி நிற்கிது இங்கே. எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரில. அதில் வரி குதிரை இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரும். ஸோ நிற்கிது, இங்கே நிற்கிது மானு, வரி குதிரை எல்லாம் அங்கே நிற்கிது. ஸோ வரி குதிரை ஏரியாவுக்கு வந்துட்டோம், அதையும் பார்த்துட்டு போயிடும். ஸோ வரிக்குதிரை ஏரியாவுக்கு தான் போகிறோம். ஷோவெல்லாம் முடிஞ்சிச்சா? பாருங்க, நெருப்பு கோழி, ஈமு ஏப்பா வந்தாச்சு மேலே. இவங்க எல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போ மேலேருந்து பார்க்குறோம். போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வரும்.
ஈமுலாம் அங்கே நிற்கிது. இதுதான் லாஸ்ட்டு எண்டு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இந்த சைடு. அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெறும் ஈமு கோழியாக நிற்கிது இங்கே. ஆறு மணியோட க்ளோஸு. நம்ம அதுக்குள்ளே கிளம்பணும். இந்த சைடு வந்தோன்னா நம்ம வந்து ஈமு, அந்த வரிக்குதிரை, அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி, அப்புறமா இப்போபட்டமாஸ், அதுமாரி ஈமு, பாண்டா கரடி, அப்புறமா வந்து மனித குரங்கு, சிம்பான்சி எல்லாமே பார்க்கலாம். சம்டைம் நம்ம இந்த இடத்துக்கு வராமல் மிஸ் பண்ணிவிடுவோம். எனக்கு மயில் நிற்கிது இங்கே. நான் ரொம்ப லேட் ஆகிட்டு, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி அப்படியே வர வேண்டியதான். இங்கே சிம்பான்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருங்க, இதோட முடிஞ்சிச்சு என் பாயிண்ட். தெரியுதா? இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்பான்சி எல்லாம் இருக்குது. எல்லாம் அது உட்காந்துருக்கு. எல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி உட்காந்துருக்கு. அதை ஒன்று உட்காந்துருக்கு. இருங்க, ஸோ அது ஒன்று மேலே ஒன்று நடந்து போயிட்டுருக்கு. இதில் இங்கெல்லாம் சிம்பான்சி இருக்குது. க்ளோசிங் டைம்னால எல்லாம் தூங்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக அதை உட்காந்துருக்கு பாருங்க ஒன்று. தெரியுதா? ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. இங்கே ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அது போகுது நடந்து. இங்கே போகுது பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதோ இங்கே ஒன்று நிற்கிது. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இங்கே சிம்பான்சி எல்லாம் இருக்குது பாருங்கள். அதை வெளில உட்காந்துருக்கு. ஃபுல்லாக சிம்பான்சி தான். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிம்பான்சி தான் இருக்குது. இதா ஃபைனலாக எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதுதான் சிம்பான்சி இருக்கிற ஏரியா. நம்ம வந்து பாண்டாவை பார்க்க வரும்போது இங்கே இதையும் கவர் பண்ணிடலாம். மேக்ஸ், ராஜா,
இந்த நேமெல்லாம் இருக்குது பாருங்கள். மேக்ஸ் வந்து 1972. வா இருங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த திங் கவர் பண்ணியாச்சு.